இப்போது ஹாலிவுட்டில் வந்துட்டு ஏதாவது ஒரு படம் ஹிட் ஆயிடுச்சு அப்படின்னா அதை வச்சு அப்படியே ஒரு ஃப்ரான்ச்சைஸாக வந்துட்டு இழுத்துறாங்க இல்லையா. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஃபாஸ்ட் அண்ட் ஃபியூரியஸ் சீரீஸாக இருக்கட்டும், இல்லை வந்துட்டு மிஷன் இம்பாசிபிள் சீரீஸாக இருக்கட்டும், இல்லை மார்வல் சினிமேட்டிக் யூனிவர்ஸ் எல்லாத்துக்குமே தெரியும். அண்டு இந்த பிவர்லி ஹில்ஸ் காப் 1, 2, 3, 4 அப்படின்னு வந்துட்டு இருக்குது. ஸோ இந்த மாதிரி தமிழ் சினிமாலேயும் வந்துட்டு அந்த ஜுரம் பற்றிச்சு போல். கோலிஸோட ரைசிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வெப் சீரிஸ், அதே விஜய் மில்டன். கிட்டத்தட்ட கோலிஸோட முதல் பாகத்தில் இல்லை முதல் படத்தில் இருந்த முக்கால்வாசி அதே கேரக்டர்களை வந்துட்டு வச்சு கோலிஸோட ரைசிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சீரீஸ் வந்து முயற்சி பண்ணியிருக்காரு. ஸோ நான் வந்து கோலிஸோட வந்து படம் பார்க்குறப்போ சென்னையில் தான் பார்த்தேன்னு நினைக்கிறேன். அப்போ வந்துட்டு மெட்ரோ இன்னும் போடலை, பட் மெட்ரோலாம் வந்து இருக்கும். நாங்களாம் வந்துட்டு பார்த்து மெட்ரோ பாடுறா போகுதுரா அப்படின்ற மாதிரிலாம் வந்து நாங்கள் பேசியிருக்கோம். ஸோ கோலிஸோட 1 வந்துட்டு ஒரு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு படம், வழக்கமான அண்டர்டாக் ஸ்டோரி, பட் அதை வந்துட்டு கொஞ்சம் நல்ல மெருகேற்றி சூப்பராக பண்ணியிருப்பார். கோலிஸோட 2 வந்துட்டு கோலிஸோட 1 அளவுக்கு பெருசாக போகலை. அண்ட் அதே மாதிரி விஜய் மில்டனுடைய நிறைய திரைப்படங்களும் வந்துட்டு அவ்வளோ பெருசாக எடுபடலை. ஸோ அதனால் சரி, நம்ம கோலிஸோட அந்த ஒரு நேம் இருக்குது, அதை வச்சே வந்துட்டு அதே கேரக்டர்ஸை கொஞ்சம் உள்ளே கொண்டு வந்து அடுத்த செகண்ட் பார்ட் மாதிரி இவங்களுக்கு ஒரு இது பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி வந்து ட்ரை பண்ணியிருக்காரு. ஸோ எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆச்சா ஒர்க் அவுட் ஆகலையா அப்படின்றத நம்ம இந்த ரிவ்யூவில் வந்து பார்ப்போம். வணக்கம் வணக்கம் வணக்கம், நான் உங்கள் பிரதீப். இது சென்னைக்காரன் யூடியூப் சேனல். வாங்க நம்ம ஷோக்குள்ளே போகலாம். ஸோ கோலிஸோட 1 பார்த்த எல்லாத்துக்குமே வந்துட்டு ஒரு சின்ன கதை சுருக்கம் மாதிரி சொல்லிட்டு, ஒரு 4 நண்பர்கள் இருக்காங்க. அவங்க வந்துட்டு ஒரு ஆட்சி அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க கிட்ட வேலை பார்க்குறாங்க. கிடைச்ச எல்லாத்தையுமே எல்லா வேலைகளுமே அவங்க செய்வாங்க. ஸோ அந்த ஆட்சி வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, தம்பி இப்படியே நீங்கள் இது பண்ணிகிட்டு இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பொழப்பு எப்படி ஓடும், நீங்கள் வந்து எப்படி கல்யாணம் பண்ணிப்பீங்க, எப்படி இது பண்ணுவீங்க அப்படின்ற மாதிரி. ஏன்னா அந்த பசங்கள்லாம் வந்துட்டு அப்போது ஒரு 15, ஒரு 16, 17, 18 அந்த டைமில், அந்த வயசு டைமில் வந்து இருப்பாங்க அந்த பசங்கள்லாம். ஸோ அப்போ கேட்குறப்போ இவங்க வந்துட்டு சரி நமக்கும் ஒரு அடையாளம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து ஒரு மெஸ் ஆரம்பிக்கிறோம், ஆட்சி மெஸ் அப்படின்னு சொல்லிட்டு மார்க்கெட்லேயே ஆரம்பிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணுவாங்க. அப்போ வந்துட்டு நாயுடுன்னு சொல்லிட்டு ஒருத்தர் பெரிய ஆளாக இருப்பார். அவர் தான் வந்து அந்த மொத்த மார்க்கெட்டையும் கண்ட்ரோல் வச்சுருப்பார். ஸோ இந்த நாயுடுவுக்கும் இந்த பசங்களுக்கும் வந்துட்டு ஒரு டிஃப் வரும். அதிலிருந்து இந்த பசங்க மீண்டு வந்தாங்களா இல்லையா, நாயுடு வந்துட்டு திருந்தினாரா இல்லையா அப்படின்ற மாதிரி படம் போகும். ஸோ அந்த படம் எங்கே முடிஞ்சோ அங்கேருந்து கோலிஸோட ரைசிங் வந்துட்டு டேக் ஆஃப் ஆகுது. ஸோ அவங்க வந்துட்டு இன்னும் அந்த ஆட்சி மெஸ் வந்து நடத்திட்டு இருக்காங்க. அவங்க ரொம்ப ஃபேமஸான ஒரு கடையாயிட்டாங்க அந்த ஏரியாவில். நிறைய வருஷம் ஆயிடுச்சு. எல்லாருமே வந்துட்டு இன்னும் நல்லா வளர்ந்துட்டாங்க. இன்னும் வந்துட்டு எப்படி சொல்கிறது, பெரிய பசங்களாகவே ஆகிட்டாங்க. குட்டிமணி வந்துட்டு பெரிய மணி ஆகிட்டார் இந்த சீரீஸில். அந்த சீரீஸ் பார்க்குறப்ப குட்டியாக இருப்பார். இருக்கிறதுலே அந்த டீம்லேயே வந்துட்டு அவர் தான் ரொம்ப ஹைட்டாக இருக்கிறாரு. ஸோ ஆளாளுக்கு வந்துட்டு லவ் பண்ணுறாங்க. இந்த மாதிரி எல்லாம் போய்கிட்டு இருக்கிறப்போ அவங்க அந்த பசங்க வந்துட்டு இன்னும் கொஞ்சம் வளரணும், இன்னும் அவங்களோட அடையாளத்தை வந்துட்டு இன்னும் விரிவுபடுத்தணும் அப்படின்னு வந்து நினைக்கிறாங்க. அப்போ வந்துட்டு ஆப்போசிட் சைட்லேயே புது மார்க்கெட் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று ஆரம்பிக்குது. இது அங்கே வந்துட்டு அவங்க கடை போடுறாங்க. அங்கே வந்துட்டு அவங்க என்ன பிரச்சனைகள்லாம் சந்திக்கிறாங்க அப்படின்றது ஒரு கதை. இன்னொரு கதை வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம ஷியாம் இருக்கார். அவர் வந்து ஹார்பர் ரவி அப்படின்ற ஒரு மிகப்பெரிய தாதாவாக இருக்கார். நம்ம புகழ், குக் வித் கோமாளி புகழ் வந்துட்டு ஒரு காலத்தில் ஹார்பர் ரவிக்கு வேலை செஞ்சுட்டு இருந்தார். இப்போ அவருக்கு வந்து எதிரியாக மாறிட்டார். அவர் வந்து ஒரு ஜாதி கட்சியோட கூட்டணியில் இருக்கார். ஸோ அவங்களுக்கும் இவருக்கும் வந்து ஒரு டிஃப் நடக்குது. ஸோ அது வந்து என்ன ஏது அப்படின்றது இன்னொரு கதை. இன்னொரு பக்கம் வந்து பார்த்திங்க அப்படின்னா, நாயுடுக்கும் இந்த புகழுடைய கேரக்டருக்கும் வந்துட்டு ஒரு டிஃப் இருக்குது. நாயுடு வந்துட்டு இந்த பசங்களை வந்து எப்படி சேவ் பண்ணுறாரு அப்படின்ற மாதிரி ஒரு கதை இருக்குது. அதுக்கப்புறம் வந்து சேரன் வந்துட்டு ஜெயிலிருந்து வர்றாரு. அது ஏன் வந்து ஜெயிலுக்கு போனார், அவருக்கும் இந்த கதைக்கும் வந்துட்டு என்ன சம்பந்தம் அப்படின்ற மாதிரி ஒரு கதை நடக்குது. அதுக்கப்புறம் நடுவில் இன்னொரு போலீஸ் வந்துட்டு சேரனை வந்து கொல்லணும் அப்படின்னு துடிச்சிட்டு இருக்கிறாங்க. ஸோ அவங்கள என்ன பஞ்சாயத்து அப்படின்னு சொல்லிட்டு ஒரே ஒரு கதை, கோலிஸோட ரைசிங் அப்படின்னா அந்த கோலிஸோட ரைசிங்கை மட்டும் பண்ணணும் விஜய் மில்டன். அதை விட்டுட்டு என்னென்னமோ வந்து போட்டு குழப்பி வச்சு பயங்கரமாக வந்துட்டு. உண்மையிலே சொல்லணும் அப்படின்னா இந்த சீரீஸ் வந்து மொத்தம் 9 எபிசோடு இருக்குது. நான் வந்து வாரம் இன்ட்ரெஸ்டிங்காக, சரி ஃபஸ்ட்டு ஒரு 3-4 எபிசோட்ஸ் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. சரி ஓகே, ஒவ்வொரு வாரம் வந்து இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் அப்படின்னு பார்த்தா வளன்னு இழுத்துக்கிட்டே தான் இருக்காங்களே தவிர, 9 எபிசோடு இழுக்கணும்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு இழுன்னு இழுத்துட்டே தான் இருக்காங்களே தவிர, டக்குன்னு வந்து அந்த
அந்த கதை வந்துட்டு ஒரு பாயிண்ட்டை நோக்கி நகரவே மாட்டேங்குது, சுற்றிக்கிட்டே இருக்குது. ஸோ அந்த பசங்க வந்து எப்படி அங்கே போகிறாங்க, இங்கே போகிறாங்க, அது பண்ணுறாங்க, இது பண்ணுறாங்க, ஹார்பர் அவன் அங்கே போகிறான், இங்கே போகிறான். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடக்குதா, எதுவுமே வந்துட்டு இன்டர் கனெக்டே ஆக மாட்டேங்குது. இன்டர் கனெக்ட் ஒரு பாயிண்டில் ஆகுது, அந்த இன்டர் கனெக்ஷன் பாயிண்ட்டுமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நம்பும்படியாக இல்லை, ரொம்ப ஃபோர்ஸ் ஃபிட்டாக பண்ண மாதிரியான ஒரு விஷயமாக தான் இருந்தது. ஸோ அதாவது சென்னை வந்து அவ்வளோ பெரிய ஊராக, அவங்க வந்து ஒவ்வொரு கேரக்டர் வந்துட்டு தப்பி போய் ஆச்சி மெஸ்ஸில் தான் வந்து சாப்பிடுவாங்களாம். ஸோ அது வந்து ரொம்ப நம்புகிற மாதிரி, அதுவும் மார்க்கெட்டுக்குள்ளே இருக்கிற ஆச்சி மெஸ்ஸுக்கு தான் வந்துட்டு சாப்பிடுவாங்களாடி. கொஞ்சமாவது நம்புகிற மாதிரி கதை எழுதணும் விஜய் மில்டன். நீங்கள் வந்து ஏதோ ட்ரை பண்ணணும் அப்படின்னு ட்ரை பண்ணுறீங்க. கோலிசோடா 1 அந்த படம் வந்து ஏன் சக்ஸஸ் ஆச்சு அப்படின்னா, அந்த மாதிரி கதைகள் வந்து ஏற்கனவே நிறைய பேர் பண்ணியிருக்காங்க. ஆனால் அது வந்து ரொம்ப நம்பும்படியாக இருந்தது. ஒரு அண்டர் டாக் ஸ்டோரி, அண்டர் டாக் வந்துட்டு எப்படி ஆர்ட்ஸ் எல்லாம் வந்துட்டு ஃபைட் பண்ணிட்டு வர்றான் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயமா இருந்தது. ஆனால் இங்கே வந்துட்டு அவங்க வந்து அண்டர் டாக்ஸ், இன்னுமே அண்டர் டாக்ஸ் தான். ஆனால் அவங்க ஒரு பவர்ஃபுல்லான ஒரு ஆளோட பேக்கிங்கில் இருக்காங்க. ஸோ அந்த பவர்ஃபுல்லான ஆள் வந்து இவங்களுக்கு பின்னாடி இருக்கார், சப்போர்ட் பண்ணுறாரு. ஸோ அப்படி இருக்கிறப்போ இந்த கதையை வந்துட்டு இன்னும் வேறு மாதிரி ஏதாவது யோசிச்சிருக்கணும் நீங்கள். ஸோ நீங்கள் வந்து கோலிசோடா ரைசிங்னா அந்த பிராண்டுக்கான வேல்யூ வந்துட்டு தேடி போகிறீங்க அப்படின்றது எல்லாமே வந்து எனக்கு புரியுது. ஆனால் ஸோ அந்த பேஸான ஐடியா இருக்குது இல்லைங்களா, அண்டர் டாக் வந்துட்டு எப்படி எல்லாத்தையுமே இது பண்ணிவிட்டு அவங்களுடைய அடையாளத்துக்காக வந்து சண்டை போடுறாங்க அப்படின்ற ஒரு அடையாளம் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா. நம்ம நல்லா யோசிச்சு பார்த்தோம் அப்படின்னா எல்லாருமே அந்த அடையாளத்துக்காக தான் வந்து சண்டை போடுறாங்க. ஸோ அந்த ஒரு விஷயத்தில் வந்துட்டு விஜய் மில்டன் கரெக்டான இது பண்ணியிருக்காரு. ஆனால் எல்லாருமே அந்த 4 பசங்க, அந்த நாயுடு அப்படின்ற கேரக்டர் தவிர மற்ற எல்லாருமே வந்துட்டு கிரே ஷேடில் தான் இருக்குது. கிரே ஷேட் கூட இல்லை, எல்லாமே வந்துட்டு கெட்டவங்களாக தான் இருக்காங்க. ஏன் அப்படின்றது தெரியல. அண்ட் இந்த சீரீஸ் முடிக்கிறப்பையும் வந்து பார்த்திங்கன்னா அடுத்து இன்னொரு பெரிய விஷயத்தோடு வந்துட்டு இது பண்ணுற மாதிரி ட்ரை பண்ணியிருக்காங்க. ஸோ அதுவுமே வந்துட்டு எடுபடாதா அப்படின்றது எனக்கு தெரியல. ஏன்னா இந்த ஃபஸ்ட்டு சீசனே வந்துட்டு ரொம்ப சுமாராக தான் இருந்தது. அபிராமி வர்றாங்க, அப்புறம் வந்து ரம்யா நம்பீசன் வர்றாங்க, ஷியாம் இருக்கார், புகழ் இருக்கார், சேரன் இருக்கார், சொல்லி முடிக்கிறதுக்கே எனக்கு மூச்சு திணறுது. ஸோ அப்போ பார்த்துக்கோங்க, அவ்வளோ கேரக்டர்ஸ் இருக்காங்க. சேரன் வந்துட்டு ஒரு நல்ல பெர்ஃபார்மர், அபிராமி நல்ல பெர்ஃபார்மர், ரம்யா நம்பீசன் நல்ல பெர்ஃபார்மர், ஷியாம் கூட வந்துட்டு ஓரளவுக்கு நல்லா நடிக்கக்கூடிய ஒரு நபர் தான். அண்ட் அந்த பசங்க ஸ்டோரி தனியாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி நிறைய கதைகள் இருக்கிறப்போ அதை வந்து இன்னும் ப்ரில்லியண்ட்டாக வந்துட்டு முடிச்சுகளை போடலாம். ஆனால் நீங்கள் அந்த முடிச்சுகளில் போடுறதே வந்துட்டு ரொம்ப சிரமப்பட்டிருக்கீங்க அப்படின்னா தெரியுது. முடிச்ச போடுறதுக்கே சிரமப்பட்டீங்க அப்படின்னா அவுக்கிறதுக்கு இன்னும் சிரமமாக தானே இருக்கும். என்ன கேட்டிங்க அப்படின்னா இந்த ஃப்ரான்ச்சைஸ் நீங்கள் அப்படியே இழுத்து மூடிட்டு நீங்கள் வந்து நல்ல டைரக்டர், நீங்கள் வந்து ஒரு சூப்பரான கேமராமேன் விஜய் மில்டன், அதெல்லாம் வந்துட்டு எந்த சந்தேகமே கிடையாது. நீங்கள் என்ன கேட்டிங்க அப்படின்னா நீங்கள் வந்து இந்த கதை எழுதுறதை விட்டுட்டு கதையை வந்துட்டு வேறு யாருக்கிட்டையாவது கொடுங்க. அவரே வந்து நீங்கள் ஸ்க்ரீன் ப்ளே ஹெல்ப் பண்ணுங்கள். டைலாக்ஸ்லாம் கூட வந்துட்டு ஓரளவுக்கு நல்லா இருக்குது, நான் இல்லைன்னே சொல்ல மாட்டேன். பட் ஸ்டோரி அண்ட் ஸ்க்ரீன் ப்ளே நீங்கள் தயவு செஞ்சு வேறு யாருக்கிட்டையாவது கொடுத்துருங்க. நீங்கள் தயவு செஞ்சு அந்த ஸ்டோரி ஸ்க்ரீன் ப்ளே பக்கமே போகாதீங்க, உங்களுக்கு அது வரலை. ஏன்னா எவ்வளோ படம் பார்த்தாச்சு. மழை பிடிக்காத மனிதன் ஒரு படம் வந்துச்சு, அதுவுமே வந்துட்டு அதே மாதிரி தான் இருந்தது. அதுக்கப்புறம் 10 என்றதுக்குள்ளெல்லாம் வந்துட்டு சொல்லவே வேணாம். ஸோ அகெயின் தேர் ஆர் லாட் ஆஃப் எக்ஸாம்பிள்ஸ். நீங்கள் வந்துட்டு அந்த ஸ்டோரி அண்ட் ஸ்க்ரீன் ப்ளே பார்ட் வந்துட்டு உங்களுக்கு வரல. பட் யூ ஆர் அ குட் டிரெக்டர், யூ ஆர் அ குட் டைலாக் ரைட்டர், யூ ஆர் அ குட் கேமராமேன். ஸோ எனக்கு தெரிஞ்ச இந்த 2 பார்ட்டையும் யாருக்காவது கொடுத்துட்டு இந்த 3 போர்ஷனில் மட்டும் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் வந்துட்டு அடுத்து ஒரு சூப்பரான ஜாக்பாட் ஹிட் பண்ணலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இது கொஞ்சம் ஓவராக பேசுகிற மாதிரி இருக்கலாம், பட் என்னுடைய ஹானஸ்டான ஒப்பீனியன் இது தான். ஏன்னா இவ்வளோ வருஷம் இவ்வளோ படங்கள் வந்து பார்த்துருக்கேன். அழகாக இருக்கிற பயமாக இருக்கிற இதில் இருந்து இப்போது இந்த கோலிசோடா ரைசிங் வரைக்கும், கடைசியில் மழை பிடிக்காத மனிதன் கோலிசோடா ரைசிங் வரைக்கும் வந்துட்டு உங்களை பார்த்தாச்சு. ஸோ என்ன தான் வந்துட்டு ஒரு பாயிண்டில் கதை இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தாலும் ஸ்க்ரீன் பிளேயில் வந்துட்டு பெருசாக சொதப்பிடுறீங்க. அந்த ஒன்லைன் வந்து இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது, ஒன்லைன் வந்து இன்ட்ரெஸ்டிங்காக வச்சுருக்கீங்க, அதை வந்து ஒரு கதையாக டெவலப் பண்ணுறப்பையும் அது ஸ்க்ரீன் பிளேவாக கன்வெர்ட் ஆகிறப்பையும் வந்துட்டு சொதப்பிடுது அப்படின்றது நான் நினைக்கிறேன். ஸோ அகெயின் இதுதான் உங்களுக்கு வந்து கோலிசோடா ஃப்ரான்ச்சைஸ், அந்த கோலிசோடா ஃபஸ்ட்டு படம் பிடிக்கும், என்ன தான் பண்ணியிருக்காங்க அப்படின்னு நீங்கள் பார்க்கணுன்னு நினச்சிங்க அப்படின்னா ட்ரை பண்ணி பாருங்கள். மற்றபடி நீங்கள் வந்துட்டு 9 எபிசோடு உட்காந்து பார்த்து பொறுமையாக பார்க்குற அளவுக்கு வந்துட்டு இது ஒர்த் இல்லை அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். அடுத்த வாரம் வேறொரு புத்தகத்தோடையோ படத்தோடைய வெப் சீரிஸோடைய அனிமையோடையோ நான் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது பிரதீப். நன்றி.